ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறமா லைட்டாக புளி அதிலே சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே பச்சை மிளகா கீனி போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காய்கறி போட்டுக்கோங்க. எந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், காலிஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எது தேவையோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் அதிலே எண்ணெயிலே வதக்கிடுவாங்க, தண்ணிலாம் சேர்க்காம. அப்போ தான் வதங்கி காய்கறி வந்து பச்சை ஸ்மெல் வராமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி 1 கிளாஸ், அரை கிளாஸ் துவரம் பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன்.
அதை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க, காய் வதக்கின காய் கூட. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த அளவில் செய்கிற மாதிரியா இருந்தால் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கிண்டி நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. நான் குக்கரில் செய்யறதுனால குக்கரை ப்ரெஸ் பண்ணி மூடிட்டு அதில் விசில் போட்டுடணும். விசில் வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் சாதம். இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஏற்கனவே நம்ம வந்து சாதத்தில் கடுகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டுக்கிட்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே சேர்த்துட்டு கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து சாதத்தில் அப்படியே கொஞ்சம் சாதத்து மேலே கொட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் சாதத்து மேலே கொட்டிட்டேன். அதை நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு வாங்க பார்க்கலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு கூட நான் வத்தல் தொட்டுட்டு சாப்பிட்றேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க.